எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவு அப்படின்றது முக்கியமான வீடியோ காணொளி. அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கதவுகள், மூடப்பட்டிருக்க கதவுகளுக்கு பூஜை நடக்கும் ரகசியம் பற்றி தெரியுமா? ஏன் மூடப்பட்டிருக்கும் கதவுக்கு மட்டும் பூஜை நடக்கிறது? மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? இப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் இடம்பெற போகிறது. வீடியோ பதிவை முழுமையாக காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளவும். அழகர் கோவிலில் உள்ள பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்ய மட்டுமே வருவார்கள். ஆனால் பொங்கல் வைத்து ஆடு மற்றும் கோழிகள் பலியிட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது இங்குள்ள 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி மட்டுமே. இந்த சன்னதியில் உருவ வழிபாடு கிடையாது. மூடப்பட்ட கதவுகளுக்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகிறது. வருடம் முழுவதும் மூடப்பட்டிருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி கதவுகள் வருடத்திற்கு ஒரு முறை ஆடி மாத திருவிழாவின் போது மட்டும் 5 நிமிடங்கள் மட்டுமே திறக்கப்படுகிறது. இந்த சன்னதி எதற்காக எப்பொழுதும் மூடிய நிலையிலேயே உள்ளது? மூடப்பட்ட கதவுகளுக்கு எதற்காக பூஜை செய்கிறார்கள் என்ற ரகசியத்தை வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுவது அழகர் கோவில் என அழைக்கப்படக்கூடிய திருமாலிருஞ்சோலை. திருமால் நிரந்தரமாக வசிக்கும் சோலை என்பதால் இந்த தலத்திற்கு இந்த பெயர் ஏற்பட்டது. மதுரைக்கு அருகே அமைந்துள்ள அழகர் கோவிலை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. அதிலும் மதுரைக்காரர்கள் பல பேருக்கு அழகர் கோவில் பெருமாள் தான் குலதெய்வமாக இருக்கிறார். மற்ற ஊர்க்காரர்களுக்கு அழகர் கோவில் என்றதும் கள்ளழகரும் மலைக்கு மேல் பழமுதிர் சோலையில் இருக்கும் முருகப்பெருமானும் தான் நினைவுக்கு வரும். இதுதான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடைசி படை வீடாக சொல்லப்படுகிறது. ஆண்டாளின் வேண்டுதலுக்கு இணங்க மதுரை சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் இறங்க வரும் கள்ளழகர் தான் பலருக்கு தெரியும். ஆனால் பலரும் அறியாத ஏராளமான தனி சிறப்புகளை கொண்டதுதான் அழகர் கோவில். இங்கு பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் என்ற திருநாமத்துடன் காட்சி தருகிறார். பெருமாளை கணவராக அடைய வேண்டும் என பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் அழகர் மலைக்கு வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் 1000 அண்டா அக்கார வடிசல் நைவேத்தியமாக படைப்பதாக வேண்டிக் கொண்டார். பின்னாளில் ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் அரங்கனுடன் ஐக்கியமானதும் அந்த வேண்டுதலை ராமானுஜர் நிறைவேற்றி வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆண்டாளின் வேண்டுதல் நிறைவேற காரணமாக இருந்த கோவில் என்றும் அழகர் கோவிலை சொல்வார்கள். மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? இங்குள்ள பெருமாளை போலவே கோவிலின் முன்புறம் கோவில் கொண்டிருக்கும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி தரிசிக்கவும் இவரிடம் வேண்டிக் கொண்டு வேண்டுதல் நிறைவேற்றவும் தினமும் ஏராளமானோர் இங்கு வருவதுண்டு. பெயர்தான் கருப்பசுவாமி சன்னதி. ஆனால் இங்கு பூட்டப்பட்டிருக்கும் கதவுகளுக்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகிறது. மாலை, வஸ்திரம் சாற்றுதல், சந்தன காப்பு, அலங்காரம், அர்ச்சனை, தீபாராதனை என அனைத்தும் மூடப்பட்ட பிரம்மாண்டமான கதவுக்குத்தான் நடக்கிறது. இதற்கு தனி வரலாறே உள்ளது. ஒருமுறை அழகர் கோவிலில் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைகளை திருடுவதற்காக கொள்ளை கும்பல் ஒன்று வந்தது. அவர்களிடமிருந்து காக்கும்படி இப்பகுதி மக்கள் கருப்பண்ண சுவாமியை வேண்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர். அவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு வந்த கருப்பண்ண சுவாமி கோவிலுக்குள் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களை கொன்று படிக்கு ஒருவராக 18 பேரை கோவில் வாசலிலேயே புதைத்தார். அதோடு இங்கு தங்கிருந்து கோவிலுக்கு என்றும் காவலாக இருப்பதாக வாக்குறுதியும் அளித்தார். மனிதர்கள் ரத்தம் சிந்திய இடம் கடவுள் சென்று வர ஏற்றது கிடையாது என்பதால் அன்று முதல் இந்த பாதை அடைக்கப்பட்டது. இங்கு 18 படிகளும் பெரியதும் சிறியதுமாக அருவாள், கத்தி, வேல்கம்பு போன்ற ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும். வருடந்தோறும் நடக்கும் ஆடி மாத திருவிழாவின் போது மட்டுமே வெறும் 5 நிமிடங்கள் இந்த கதவுகள் திறக்கப்படும். இதன் வழியாக பெருமாளின் ஆயுதமான சக்கரத்தாழ்வார் மட்டுமே செல்வார். அப்போது அவருக்கு முன்னும் பின்னும் ஒருவர் புனித தீர்த்தங்கள் தெளித்தபடி செல்வார். 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கதவுகள் திறக்கப்படும் பொழுது அதன் 18 படிக்கட்டுகளிலும் பெரிய கற்பூரம் வைத்து ஏற்றப்படும். அதன் பிறகு மீண்டும் இந்த கதவுகள் மூடப்பட்டு பூட்டப்பட்ட அந்த கதவிற்கு மட்டுமே தினசரி பூஜைகள் நடத்தப்படும். அதாவது இந்த கதவிலேயே அருவமாக கருப்பண்ண சுவாமி வசிப்பதாக ஐதீகம். மூடப்பட்டிருக்கக்கூடிய கதவில் காற்றாக கருப்பண்ண சுவாமி இருப்பதால் தான் இந்த கதவிற்கு பூஜை நடைபெறுவது மட்டுமல்ல, சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வேடத்தில் மதுரை நோக்கி புறப்படுவதற்கு முன் இந்த பூட்டப்பட்ட கதவுகள் முன்பு கள்ளழகர் அணிந்து செல்லும் நகைகளின் விவரப்பட்டியல் வாசிக்கப்பட்டு கருப்பண்ண சுவாமியிடம் உத்தரவு பெற்ற பிறகுதான் பெருமாளே மதுரை நோக்கி புறப்படுவார். சித்திரை திருவிழா முடிந்து மீண்டும் அழகர் கோவில் திரும்பும் பொழுது பெருமாள் அணிந்திருக்கும் நகைகளின் பட்டியல் கருப்பண்ண சுவாமி முன் வாசிக்கப்படும். அதற்கு பிறகுதான் கோயிலுக்கு முன்பு உள்ள மண்டபத்திற்கு பெருமாள் செல்வார்.
சித்திரை திருவிழா முடிந்து அழகர் கோயிலுக்கு திரும்பியது முதல் ஆடி மாத திருவிழா வரை பெருமாள் இந்த மண்டபத்தில் தான் இருப்பார். ஆடி மாத திருவிழா நிறைவடைந்த பிறகுதான் மீண்டும் ஆலயத்திற்கு செல்வார். இத்தனை காலமாக இங்கு கடைபிடிக்கப்பட்டு வழக்கமாக இன்று வரை இருந்து வருகிறது. இந்த ஆண்டு அழகர் கோவில் ஆடி மாத திருவிழா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 9ஆம் தேதியாக இரவு 7 மணிக்கு பௌர்ணமியை முன்னிட்டு 18ஆம் அடி கருப்பண்ண சுவாமியினுடைய சன்னதி கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜைகள் நடத்தப்பட்டு முடிந்துவிட்டது. இதனை முன்னிட்டு கதவுகளுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மெய்சிலிர்க்க வைக்கும்படி 18ஆம் அடி கருப்பசுவாமியின் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜைகள் நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு கருப்பண்ண சுவாமியை கண்டு ரசித்து பக்தர்கள் அலைமோதிய காட்சியை ஏற்கனவே கண்டிருப்பீர்கள். இதுதான் மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.